அம்மா என்ன வெயில் அடிக்கி. காலையிலே 5 மணிக்கெல்லாம் என்ன பொழுது விடிஞ்சு கிடக்கு. எழுந்து பார்த்தா ஒரே வெளிச்சமா இருக்கு. இந்த அடுப்பங்கரையில் நிற்க முடியல. என்ன வேர்வை வேர்த்து ஊத்துது. செத்த நேரத்தில் குளிச்சமாவோட ஆயிடுது மேலு. என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலம்மா. எல்லாம் சோறெல்லாம் செஞ்சாச்சு. இன்னும் ஒருத்தரும் திங்க காணோம். அந்த இட்லி நல்லா ஆறி போய் ராட்டி கணக்காக ஆனதுக்கப்புறம் தான் வந்து இட்லிக்கு மாவு தெரியல, கல் போல இருக்கு, சட்னிக்கு உப்பு பத்தலைன்னு வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாவ. ஒருத்தராவது வந்து திங்க ஆளு இருக்கா பத்தியா? செஞ்சு வச்சாச்சு நேரத்தோட. இன்னும் ஒருத்தரும் காணலை. எடி சுவாபி, சுவாபி இடிங்க வா. ஏமா கடந்து அலறிட்டு கிடக்க? ஆமாட்டி, ஆமா பைத்தியம் முத்தி போச்சுல, அதை கடந்து அலறிட்டு கிடக்கேன். நீ எல்லாம் வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போய் சரி பண்ணுங்க. என்ன காலையில் இட்லி வச்சு வச்சு எவ்வளோ நிரண்டி ஆயிட்டு. எடுத்து திங்க கூட நாவு தெரியும் உங்களுக்கு. என்னது இட்லியா? ஏமாட்டி ஏன் இட்லி என்ன கசக்குவோ? போனச்சு இட்லின்னு சொன்ன உடனே வாங்கி இந்த போகுது. அம்மா பார்த்துமா, ஏன் இட்லி திங்க வலிக்கிற வாங்கி. நாங்களும் அந்த காலத்துல இந்த இட்லி கூட கிடைக்காம கஞ்சி சோறு தினமும் திம்போம். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு கண்டது கடந்து செஞ்சு கொடுத்து எல்லாம் கொழுப்பெருப்பி கிடக்கு. இட்லி திங்கிறதுக்கு மாவுதாம்ல. எங்க காலத்துல எல்லாம் என்னைக்கு திரும்ப இட்லி சுடுவாவ? தீபாவளி, பொங்கல், நல்ல நாள், பெரிய நாள் மட்டும்தான் இட்லி சுடுவாவ. என்னைக்கு இட்லி செய்வான்னு பார்த்துட்டு கிடப்போம். உங்களுக்கெல்லாம் இப்போ நல்லா வாய்க்கு ருசி ஆக்கப்படியானே அந்த கொழுப்பு தாமிட்டு எல்லாம் செய்ய சொன்னது. அம்மா டெய்லி நம்ம இட்லியே தின்னுட்டு கிடக்கும். இட்லி தின்னாலும் ஒரு போல கிடக்கமா இருக்கு. எனக்கு தூக்கமா வருது பார்த்துக்க. எனக்கு இன்னைக்கு மட்டும் இட்லி வேண்டாம். இட்லி தின்னா கறக்கம் போல வந்தா திங்காத. திங்காம 2 நாளைக்கு பட்டினி கிடந்தனு ஏன் தானே இட்லி இறங்கும். உனக்காக இப்போ என்னடி செய்ய சொல்லியா? இருக்க தின்னா தின்னு திங்கலனா போ. எனக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது பார்த்துக்காமா. மோராட்டே பேர் எது செஞ்சு கொடுத்தாலும் அது நல்லா தின்னுட்டு கிடக்க முடியல. இல்லை இது வேணாம் அது வேணான்னு வேற சொல்லிட்டு கிடக்கியோ. என்னட்டி ஆச்சு உனக்கு? அம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்கள் மேகி ஒன்று நூடுல்ஸ் பாக்கெட் கிடந்ததில்ல, எனக்கு நூடுல்ஸ் மட்டும் செஞ்சு கொடுமா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தின்னுக்கேன். மற்ற நாளாக கேட்கவே மாட்டேன் பார்த்துக்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ப்ளீஸ்மா. ஏட்டி உனக்கு கூறு ஏதாச்சும் இருக்கா இல்லையாட்டி? ஒரு பாக்கெட் தான் கிடக்க பார்த்துக்க. அது ஒரு ஆளுக்கு மட்டும் தான் காணும். இப்போ அந்த போய் வேற எலும்புனானு ஏன் அவன் வேற வந்து நின்றுட்டு 4 கல்ல குதிச்சுட்டு கிடப்பான். இப்போ காலையிலேயே நான் பஞ்சாயத்து பண்ணாலும் எனக்கு நேரம் கிடையாது. இன்னொரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து 2 சேர்த்து செய்யலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இட்லி தின்னு சாயந்தரத்துக்கு என்ன செஞ்சு தரேன். என்ன அந்த பையனை வந்து அழுவு அம்ட்டிக்கு சேர்த்தா 2 பேருக்கு தான் செய்யணும். ஒத்த ஆளுக்கு மட்டும் தனியாக செஞ்சா அவர் சண்டை வராதுல. ஏமா சுபி ஏந்திரிக்கு 10 மணி ஆகும். இப்போ மணி 7 தான் பத்துக்க. இப்போ அவன் ஏந்திரிக்க மாட்டான். வாழ்க்கையில் என்னைக்காச்சும் உன் 7 மணிக்கு ஏந்திரிச்சான்னு சரித்திரம் இருக்கா? அதனால நீ செஞ்சு கொடுத்தேன்னு வச்சுக்கேன், கடை 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 நான் தின்னுடுவேன். அதுக்கப்புறமா அவனை ஏந்திரிச்சானா ஒண்ணுமே இல்லை, இட்லி தான் இருக்குன்னா அவன் தும்பான். என்ன ப்ளீஸ் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் பார்த்துக்காமா. என்னமோ காலையிலேயே யாம்ட்டியும் உசுரை வாங்கி எடுக்கியே. ஒவ்வொரு வீட்டில் எல்லாம் கஞ்சி சுத்த போட்டு கூட பிள்ளைய தானா தின்னுட்டு போகுது. இல்லைன்னா அதாவது விருப்பம் போல என்ன வேணுமோ அதை ஆக்கி திங்கிட்டு போய். யாம்ட்டி இப்படி இறந்து என் உயிரை வாங்குறியே. எடுத்துட்டு வா, அந்த ஒரு பாக்கெட் எடுத்துட்டு வா, சீக்கிரம் கிண்டி தாரேன். எடுத்துட்டு போய் சீக்கிரம் தின்னுரு. என்ன அவன் ஏந்திரிக்க தின்னுன்னு சொல்லிட்டேன். ஏட்டி கிண்டியாச்சி, எடுத்துட்டு போய் தின்னுபிட்டு சீக்கிரம் தட்டம் காலி பண்ணி கொண்டு வந்து போட்டுரு. அவன் ஏந்திரிக்குள்ள சொல்லிட்டாமா. அவன் ஏந்திரிச்சானா அப்புறம் அவ்வளோதான், என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். சொல்லிட்டேன் அம்மா, சீக்கிரம் போய் தின்னுட்டு இல்லைன்னா இங்கே இருந்து தின்னு. அம்மா சூப்பரா இருக்குமா, மேகி நல்லா இருக்கு பத்தி நூடுல்ஸ். நான் போயிட்டு டிவி பக்கத்துல இருந்து டிவி பார்த்துட்டே திங்கம்மா. அண்ணன் ஏந்திரிக்க இன்னும் நேரம் கிடக்க பத்தியா, அதனால இருந்து திங்க. என்ன இங்க உட்காந்து தின்னோம்னா ஒரு பாரு ரசிச்சு போல இருக்காது. டிவி பார்த்துட்டு தின்னாதான் நல்லா சுவையா இருக்கும். திங்கதுன்னு தெரியாது, நல்லா ரசிச்சு ரசிச்சு சாப்பிடணும் பத்தியா. நான் அங்க போய் இருந்து திங்கம்மா. ஹலோ ஹலோ சுபி, நான் அஜய் பேசுறல. தெரியுதுல சொல்லு. ஏன் இப்ப காலையில போன் அடிச்சிருக்க? இது சுபி, கிரிக்கெட் விளையாட எல்லாம் ரெடி ஆயிட்டுல. மேட்ச் மட்டும் தான் ஆரம்பிக்கணும். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீ ஒரு ஆள் மட்டும் தான் மிஸ்ஸிங். சீக்கிரம் வாழ கிளம்பி. ஏலே ஒரு கோடி கொடுத்தாலும் காலையில நான் வர மாட்டோம்னு உனக்கு தெரியாதுல. காலையிலே கொஞ்சம் வெயில் ஏறட்டும்ல. இன்னும் சோறெல்லாம் ஒண்ணு திங்கல பத்துக்க. ஏதாவது வயிற்றுக்கு தின்னுவிட்டு வாரல. எத்தனை பேர்ல இருக்காவ? நாங்க ஒரு 6 பேர் இருக்கோம்ல. உன்னோட சேர்த்த 7. இந்த ஜெகன் வர வந்துகிட்டு இருக்கானா, அவன் வந்தானே அவனையும் சேர்த்துக்கலாம். சரி சரி, எல்லாம் டாஸ்க் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். வயல போனேன். என்ன என்னைக்கு இல்லாத அதிசயமா இன்னைக்கு வீடு ஒரு போல அமைதியா கிடக்கு. ஒரு மனுஷரையும் காணல. இல்லாட்டி வீட்டுல ஏதாவது சாம கழுவுற சத்தம், மிக்சி அரைக்கிற சத்தம், ஏதாவது சத்தம் கேட்டுட்டே கிடக்கும். இல்லைன்னா இந்த கோணப்பள்ளி கத்திட்டு கிடப்பா. என்ன இன்னைக்கு ஒரே அமைதியா இருக்கே. ஒன்றும் சரி கிடையாது. பார்ப்போம்.
ஐயா சுபி சத்தம் மாதிரி கேக்கு. ஐயா இன்னைக்கு முன்னேறத்துல எழும்பி வந்துட்டாம்பளுக்கு. இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த சவத்தி உதவி தின்னால என்னன்னு வேற தெரியலையே. இன்னைக்கு தின்னுட்டு இருப்பா. என்ன ஆகுதுன்னு தெரியல. இப்படியாச்சும் இந்த பயலை இன்னைக்கு சமாளிச்சாகணும். இல்லைன்னா காலையிலேயே தனக்கு வாழ்ந்து குதிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். எம்மா வா அக்கா வா. என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமா எழுப்பிட்டா? ஏம்மா எந்த நேரமும் என்ன சீக்கிரம் ஏசிட்டே கிடப்பா. இன்னைக்கு எலும்பு வந்தா ஏன் எலும்பு வந்தான்னு கேட்கா. ஏம்மா என்னாச்சு உனக்கு? வேற ஒன்றும் இல்லைம்மாக்கா, எப்பவுமே 10 மணிக்கு தானே எலும்புவா. இன்னைக்கு 7 மணிக்கெல்லாம் எலும்பிட்டால. சரி அதான் மேலுக்கு எது முடியலையான்னு கேட்டம்மாக்கா, வேற ஒன்றும் இல்லை. சரிம்மா திங்கிறதுக்கு ஏதாவது இருக்காமா? இருக்குமாக்கா. அம்மா இட்லியை வச்சு வச்சிருக்கேன். உனக்கு பிடிக்கும் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ரெண்டுமே செஞ்சுருக்கேன் பார்த்துக்க. இல்லைன்னா சொல்லு, உனக்கு வேணா தோசை வச்சு தரவா? என்னம்மா என்னாச்சு உனக்கு? நான் சும்மா எப்பவுமே தோசை கேட்டாலே ஏசுவல்ல. இன்னைக்கு நீ ஏன் தோசை ஊற்றி தரேன்னு சொல்லியா? ஏம்மா? வேற ஒன்றும் இல்லைம்மாக்கா, உனக்கு தோசைனா நல்லா பிடிக்கும் பார்த்துக்க. இட்லினா 2 நாள் திம்ப, தோசைனா உனக்கு சேர்த்து கூட திம்ப பத்தியா. பள்ளிக்கூடம் போகிற நேரத்தில் தான் மக்கா தோசை கேட்டால் அம்மா ஏசுவேன். இப்போல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ வீட்டில் தானே இருக்க, பொறுமையாக இருந்து திங்கலாம். நல்லா உனக்கு மொறுன்னு நெய் ஊற்றி நல்ல தோசையை உனக்கு சுட்டு தரேன். நீ போயிட்டு நல்லா பல்லு விளக்கிட்டு சீக்கிரம் வாமாக்கா. தாயன்னும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி இடிக்கிளி, இன்னும் மயிரையும் போற்றி வளர்த்திட்ட பாவி இடிக்கிளி. ஏமாக்கா என்ன அப்படியே நின்றுட்டு இருக்கா? போ போயிட்டு நல்லா பல்ல விளக்கிட்டு மொத்தம் நல்லா சோப்பாட்டு கழுவிட்டு முகம்லாம் ஒரே என்ன பத்தியா இருக்கு பத்தியா, கழுவிட்டு ஓடிய மக்கா. அம்மா நல்லா முறுமுறுன்னு ஊற்றி தரேன் தோசை. ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். இவ்வளோ நாளாக இவ்வளோ பாசத்தை வச்சுட்டாம்மா என்ன போட்டு அந்த அடி அடிச்சா. என் மேலே உனக்கு எவ்வளோ பாசம். சரிம்மா நான் ஓடி போய் பல்ல விளக்கிட்டு வந்துடுறேன். நீ எடுத்துட்டு அங்கே டிவி இருக்கும்ல, அது பக்கத்தில் வாமா, அங்கே எடுத்துட்டு வச்சிடறேன். நான் அங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டு திங்க. ஐயா அங்கேயா நேராவே என்ன தின்னு முடிச்சல என்னன்னு தெரியலையே. நான் உட்காந்து நல்லா நக்கி தின்னுட்டு கிடப்பா. என்ன செய்ய போறான்னு தெரியல, சமாளிப்போம். என்னம்மா என்ன யோசிக்கிற? இல்ல மக்கா ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு பல்ல விளக்கிட்டு ஓடியாங்க. இங்கதான் இங்கே டேபிள் கிடக்கல, அப்படியே இருந்து அம்மாட்ட இங்கே பேசிட்டு நல்லா சுட ஒவ்வொரு தோசையும் திங்கலாம்ல. இங்கே இருந்து அங்கே எடுத்துட்டு ஓடியாந்து அதுக்குள்ளே காஞ்சி போயிரும்ல. இங்கே உட்காந்துன்னா அம்மா அழகா சுட்டு தருவேன். அம்மாட்டே 2 நாள் பேசின மாதிரி இருக்கும்ல. இன்னும் நாள் நல்லா பேசிட்டு இருந்து திங்கலாம்ல. இங்கேயே உட்காருமாக்கா, நல்லா சூடாக இருக்கும். தோசை சூடாதுன்னா நல்லா இருக்கும் பத்தியா. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா, தேடி பார்த்தேனே காணும் உன்னை, கண்ணாடி பாய் நாயமில்லை. சரிம்மா நல்லா தோசை சுட்டு வை, இந்த போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரி போயிட்டானே, தின்னு முடிச்சாலும் என்னன்னு தெரியலையா, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏட்டி இன்னும் மட்டும் திங்க மணி இருக்க? எவ்வளோ நேரமா கொடுத்து எவ்வளோ நேரம் ஆயிட்டு இன்னும் நக்கிட்டு உட்காந்துருக்கியா? ஏமா தின்னுட்டு தானே இருக்கேன், இப்போ என்ன பண்ண சொல்லியா? ஏட்டி சுபி எந்திரிச்சு வந்துட்டான். நான் அவனை எதை சமாளிச்சு அங்கே போய் பல்லு விளக்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன். ஒழுங்கு மாதிரி சீக்கிரம் தின்னு சொல்லிட்டேன். ஆமா ஏன் சுபினா என்ன பயமோ? நான்லாம் திங்க முடியாது. நூடுல்ஸ் எல்லாம் மெதுவா தின்னாதான் நல்லா இருக்கும் பாத்துக்க. அள்ளி அப்படியே திணிச்சு சொல்லியோ அழகா ரசிச்சு போல திங்க வேணாமா? போமா அங்கிட்டி. சுபி வந்தா என்ன, அவனுக்கு நான் தோசை ஊத்தி கொடுப்பா. இட்டி அவன் வந்தானு காட்டுக்கத்துல கத்துவான். ஒழுங்கு மாதிரி சீக்கிரம் 2 வாயில அள்ளி தின்னுபிட்டு அங்கிட்டு எரிஞ்சிட்டு போட்டி. அவன் வந்தானா அவனுக்கு இல்லைன்னு வேற கேட்பான். ஏட்டி அவனை என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு பல்லு விளக்க அனுப்பி விட்டுருக்கேன். அவன் தோசை கேட்டிருக்கான். அவன் வாரத்துக்குள்ள நான் தோசை ஊற்றி கொடுக்கணும். நீ அதுக்குள்ளே இதை தின்னு முடி. அவனுக்கு செஞ்சு கொடுக்க மேகி பாக்கெட்டு கிடையாது பார்த்துக்க. நீ சீக்கிரமா தின்னு முடிச்சிருட்டி. ரொம்ப சௌரியம். என்னடா புதுசா இருக்கே, தோசை ஊற்றி தாரேன்னு சொல்லியவனே நினைச்சேன் நானு. எனக்கா மண்டையில ஒண்ணு ஓடிச்சு. இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது. அவளுக்கு மட்டும் மேகி, எனக்கு மட்டும் என்ன தோசையா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு பார்த்துக்க. வாமக்கா ஏன் பல்லலுக்கு போறேன்ட்டு போனேன், அதுக்குள்ள வந்துட்டா பல்ல விளக்கிட்டியா? ஏன்டா போனா வந்துட்டானு ரொம்ப பதட்டமா இருக்கோ? அப்படியே போயிருக்கலாம் அதானே. எம்மா சிரிக்காத, சிரிச்சத பார்த்தனே வச்சுக்கேன். இப்போ என்ன சொல்லுவேன்னு தெரியாது பார்த்துக்க. அம்மா சிரிக்க வச்சையா? அவளுக்கு மட்டும் நூடுல்ஸ்,
எனக்கு மட்டும் காஞ்சு போன தோசை. இதை பார்த்தா எப்படி தெரியுது? இச்சாயினி எழுதி ஒட்டி இருக்கோ? இல்ல மக்கா, நூடுல்ஸ் எல்லாம் யாராவது போய் திம்பவளா? நூடுல்ஸ் எல்லாம் திங்கிறவளாம் அங்கங்க செத்து போறாவலாம். அதனால அதெல்லாம் திங்கப்படாது பார்த்துக்க. அது என்னமோ உடம்புக்கு கெடுதல்னு சொல்றாவோ, அதனால தான் உனக்கு கொடுக்கல பார்த்துக்க. உனக்கு நல்ல சத்தா ஒரு முட்டை தோசை தின்னாதான் உடம்புக்கு நல்லது. நீ அங்கங்க வெயில்ல வேற ஓடி ஆடி விளையாடுறல, இதெல்லாம் நூடுல்ஸ்லாம் தின்னா உனக்கு அப்படியே கிறக்கமா இருக்கும் பார்த்துக்க. தோசை தான் உடம்புக்கு நல்லது. அது அம்மா நல்ல நெய் ஊற்றி முட்டை தோசை போட்டு நல்லா தாரம்பத்துக்கு நல்ல முருகலா நீ தின்னுமாக்கா. இது தின்னா என்னத்துக்குள்ள இருக்கு உடம்புக்கு? ஒன்றும் கிடையாது. உனக்கு தோசை தான் சத்து பார்த்துக்க. அதான் உனக்கு நல்லது தான் நான் கொடுக்கேன். ரொம்ப சௌரியம். யாரு நீனு எனக்கு நல்லது செய்யற? அப்படிதானே? போமாங்கிட்டி, எனக்கு மட்டும் தோசை. நான் டெய்லி அந்த தோசை தானே திங்க. அவளுக்கு மட்டும் நூடுல்ஸ். ஏன் அவளுக்கு மட்டும் உடம்பு சரியில்லாம போவாதோ? எனக்கு மட்டும் நல்லதை பார்த்து பார்த்து செய்ய. அப்படிதானே? என்னைய பார்த்தா இந்த வீட்டுல எல்லாருக்கும் இழிச்ச வயனா தெரியுது. ரேஷன் கடைக்கு போறது நானு, கடைக்கு ஓடியது நானு. ஒரு நாளைக்கு கடைக்கு எத்தனை வாட்டி அனுப்பிய, எத்தனை வாட்டி போயிட்டு வாரேன். எனக்கு ஒன்னாவது நல்லா செஞ்சிருக்கியா நீனு? எனக்கு ஏதாவது ஒரு பண்டை ஒளிச்சு வச்சு கொடுத்துருக்கியா? வீட்டுல இருந்துட்டு புல்டோசர் மாதிரி தின்னு உடம்ப பெருத்து வச்சிருக்கா. அவதான் எல்லா பண்டமும் திங்க. ஒரு நாளாவது ஏதாவது எடுத்து நான் வாயில வச்சிருப்பனா? ஏம்ல போன வாரம் கூட பயலோட நான் எங்கே போறேன்னு சொன்னல, பயலோட வெளியில போயிட்டு ஏதாவது பண்டம் தின்னுட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு 20 ரூபா கொடுத்தோம்ல. பானிபூரி திங்கிறேன்னு சொன்னதுக்கு அவளா வெளியில போற. அவ வீட்டுல இருந்து ஏதாவது தின்னுட்டு தானே கிடக்கா. நீ தமிழ வெளியில உள்ளதான் வாங்கி திங்க. ஒரு நாள் தானே அந்த மேகி இந்த பிள்ளை தின்னாதான் என்ன? 20 ரூபா அப்படியே 20 ரூபா கொடுத்துட்டா. நான் 10 ரூபா சேர்த்து வச்சிருந்தேன். நீ ஒரு 10 ரூபா கொடுத்தா. அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபா கேட்டோம்ல, கொடுத்தியாமா நீனு? எப்படி அப்பட்ட ஆள் தெரியுமா நீனு? அப்பாட்ட சொல்லி கொடுத்து அப்பா என்ன அடி அடிச்சாவ. ஒரு 200 ரூபா கேட்டதுக்கு கொடுக்கல. ஆனா வேலை சொல்ல மட்டும் நல்லா வருவ. இப்போ என்னல உனக்கு? அந்த பிள்ளை மேகி திங்கட்டும். நீ போயிட்டு அது ராவுல காசு கிடக்கு, எடுத்துட்டு போயிட்டு உனக்கு ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வரலாம். கிண்டி தரேன் போ. நான் எல்லாம் போக முடியாது. நான் எதுக்கு போகணும்? இப்ப அவ போய் வாங்கிட்டு வந்தா திங்காலோ. என் வீட்டுல வந்து செஞ்சு கொடுத்தா நான் எல்லாம் போக முடியாது. இனிமேல என்னை கடைக்கு போச்சுன்னா நான் போகவே மாட்டேன் பார்த்துக்காமா. நான் எதுக்கு போகணும்? எல்லாம் திங்கது அவளை போக சொல்லு. ஏம்மா அவனுக்கு மட்டும் 200 ரூபா கொடுத்துருக்கல. நானும் என் ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள் போன வாரம் கேட்டோம்லம்மா, எங்கேயாவது கொடுத்தேம்மா நீனு? எட்டி பேசாம வாயை மூடிட்டு இருந்துரு. எல்லாம் உன்னையால வராது. எப்போ செஞ்சு கொடுத்தேன் அப்பயே தின்னு முடிச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வரமாட்டி. உட்காந்து நக்கி தின்னுட்டு இப்ப பிரச்சனை எடுத்து விட்டுட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கா? வச்சுக்கோ அடி. 2 செடிக்கு இருந்துட்டு என் உயிரை வாங்கியாலோ. என்னது பிறந்த நாளாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? யாருக்கா இருக்கும்? விசாரிப்போம். ஆமா ஜோபி, யாருக்குமா பிறந்த நாள்? ஏன் எதுக்கு வாங்கிட்டு சொல்லணும்? பா வந்துட்டான். அப்ப போய் 200 ரூபா வாங்கிட்டு போய் நல்லா வாங்கிட்டீங்களான்னு பிளான் போட்டிருக்க. அதானே? யாருக்கும் பிறந்த நாள்லாம் கிடையாதுமே. போய் சொல்லிட்டு தெரியா பிறந்த நாள்னு சொன்னல. இப்ப நிரூபிக்க சொல்லு, யாருன்னு சொல்லு பாப்போம். நான் எதுக்குல வாங்கிட்டு சொல்லணும்? வாங்கிட்டு சொன்னா அப்படி பல்ல இழிச்சிட்டு போய் அந்த பிளேட் நின்னுட்டு வளைஞ்சிட்டு கிடப்பா. அதுக்கு தானே நாளை மோரையும் பாரு வாங்கந்தாண்ட. இல்ல பிறந்த நாள் சொல்லி நிரூபிச்சனா யாருன்னு தெரிஞ்சா ரூபா கொடுக்கலான்னு பார்த்தேன். அதனாலதான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. நீ ரூபா வச்சிருக்கல? யாரு உனக்கு ரூபா? இல்லம்மா சும்மா சொன்னேன். நான் கொடுத்தா என்ன, நீ கொடுத்தா என்ன? நம்ம வீட்டு பணம் தானே, யாரு கொடுத்தா என்ன? அவ உண்மையை சொல்லிட்டா ரூபா கொடுக்க வேணா, நீ கொடுப்பன்னு தான் சொன்னேன். வேற ஒண்ணும் இல்லம்மா. ஆமா என் ஃப்ரெண்டு சியானாவுக்கு பர்த்டே அடுத்த வாரம். என்னல செய்ய போற? பா சியானாவுக்கு பிறந்த நாள் அடுத்த வாரம். ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போய் முன்னாடி நின்னுறணும். என்ன வாங்கலாம்? சாக்லேட் வாங்குவோமா? டேரி மில்க் சாக்லேட் பெருசு வாங்கிட்டு போனோம்னா நல்ல ரசிச்சு தும்பா. ஐயோ நம்மள மறக்கவும் மாட்டா. நல்லது. என்ன இளவ பண்ணி தொலைங்க. நீங்க எல்லாம் பிள்ளைகளா? என் உயிரை எடுக்க வந்திருக்கேன் இங்க இருந்து. சே, இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியே கிடையாது. இருக்கிறதுக்கு எங்கேயாவது போயிடலாம இருக்கு. எம்மா காலையிலேயே ஆரம்பிச்சாச்சா, இன்னைக்கு படுக்க வரைக்கும் என் உயிர் போயிடும். 2 பிள்ளைகளை வச்சுட்டு இந்த லீவ் விட்டதும் போதும் என்னால தாங்க முடியல.